கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். கிருபையாக இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு உம்முடைய செய்திகள் கடந்து வரட்டும். எதை புரிந்து கொள்ளணும்னு விரும்புகிறீரோ நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்களை தந்து வழிநடத்தும். துதி, கணம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பல வகை சோதனை அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் பல வகையான சோதனைகளினால் அவர் சோதிக்கப்பட்டவர். அந்த சோதனைகளிலே அவர் ஜெயம் பெற்றவர். அவர் எந்த வகையான சோதனையிலும் தோற்று போகவில்லை. இன்னைக்கு நிறைய பதார்த்தங்கள், பொருட்கள் தயாரிக்கப்படும் பொழுதெல்லாம் இது அரசாங்கத்தின் மூலமாய் நற்சான்றிதழ் பெற்ற பிற்பாடு தான் அது விநியோகிக்கப்படுகிறது. தரச்சான்றுன்னு சொல்லுவாங்க. அது மிஷினாக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகையான பொருட்களாக இருந்தாலும் அதற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும். ISI முத்திரை என்று சொல்வார்கள், தரச்சான்று. இந்த தரச்சான்றை அவர்கள் பெறுவதற்கு முன்பதாக சோதித்து பார்ப்பார்கள். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு ஆலயம் கட்டக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். அந்த ஆலயத்திற்கு என்று சென்னையிலிருந்து திருச்சபையை சார்ந்த மக்கள் நல்ல ஒயரை வாங்கி கொண்டு வந்து தந்தார்கள். நான் ஒரு நல்ல அருமையான ஒரு எலக்ட்ரிஷியனை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். எலக்ட்ரிஷியன் ஏற்கனவே 2-3 பெயர் உள்ள கம்பெனி ஒயரை சொல்லியிருந்தார். ஆனால் அந்த வந்த ஒயரோ வேறு ஒரு கம்பெனி. உடனே அவர் சோதித்து பார்க்க ஆரம்பித்தார். அந்த ஒயரை எடுத்தார், கொஞ்சம் சீவினார். அவர் கையிலே வைத்திருந்த ஒரு தீப்பெட்டியின் மூலமாய் அதை எரித்து பார்த்தார். கடைசியில் இது தரமான ஒன்றுதான். சோதனைக்கு பிற்பாடு அதனுடைய தரத்தை சொன்னார். சோதிக்கிறதுக்கு முன்னால் அதனுடைய குவாலிட்டி நமக்கு தெரியாது. நிறைய ஜவுளி கடைகள் இருக்குது. சில ஜவுளி கடையில் குறைஞ்ச விலைக்கு குவான்டிட்டி நிறைய பகட்டான துணி எடுக்கலாம். ஆனால் சில கடைகள் தரமானதாக இருக்கும். இது மக்களுக்கு அது தெரியும். இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவினால் சோதிக்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அண்டையிலேயே பிசாசு வருகிறான். இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவரையே சோதிச்சான், நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அல்ல. அவர் எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அதே ஜெயம் நமக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த ஆண்டவருக்கு விரோதமாக சோதித்த சாத்தான் 3 வகையான நிலைகளில் ஆண்டவரை சோதிக்கிறான். இப்போ தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம், எல்லா பருவங்களிலும் ஆண்டவரோடு கூட இருந்தான். சிலர் அன்னைக்கு ஒரு சகோதரர் தன்னுடைய சாட்சியிலே சொல்லி கொண்டிருந்தார், நான் என்னுடைய வாலிப பருவத்தை எல்லாம் துன்மார்க்கமான வாழ்க்கையிலேயே செலவழித்தான், அசிங்கமான காரியங்களிலே ஈடுபட்டிருந்தேன், கொஞ்சம் வயதான பிற்பாடு தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 3ல் 2 பகுதியை வேஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே ஆண்டவர் சோதிக்கப்பட்ட அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
3 நிலைகளிலே, ஒன்று கடந்த காலம், இன்னொன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். 3 காலத்திற்குரிய சோதனைகளையும் பிசாசானவன் சோதித்தான். இந்த அதிகாரத்தில் 3 சோதனை இருக்குது. அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள். முதல் சோதனை, அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். இருந்ததுனால அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் பசியா இருந்தாரு. கடந்த காலம். அதனா இந்த பசியை கனெக்ட் பண்ணி பொல்லாங்கன்னு சோதிக்கிறான். 2வது பார்த்தீங்கன்னா, வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, தாள குதியும். 6ஆம் வசனத்துல இப்போ குதியும் ஐய, நிகழ்காலம். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 3வதாக, நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு தருவேன். 9ஆம் வசனம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன். ஃபியூச்சர் டென்ஸ், நீ எதிர்காலம். ஆண்டவர் கடந்த கால சோதனை, நிகழ்கால சோதனை, வருங்கால சோதனை 3ஐயும் அவர் ஜெயித்தார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3ஐயும் அவர் ஜெயித்தார். இன்னும் ஆழமாய் நம்ம பார்க்க வேண்டும் என்றால், முதல் சோதனை தன்னுடைய சரீரத்துக்கு அடுத்த சோதனை. தேவையோடு இருக்கிறார். அவருக்கு என்ன தேவை? உணவு தேவை. இந்த உணவு தேவை என்கிற நிர்பந்தமான நிலை. 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்ததனால் அவர் பசியோடு இருந்தார். நம்முடைய சூழல்களை கவனித்து பொல்லாங்கன் அதற்கு ஏற்றபடி நம்மை சோதிப்பான். இதாயா சரியான டைம், இந்த நேரத்தில் நம்ம கொக்கிய போட்டாதான் சரியா இருக்கும். நான் ஒரு காலத்தில் கபடி விளையாடுவேன். அப்போ யாராவது பாடி வந்தால் வந்த உடனே பிடிக்கக்கூடாது. கடைசி நெக் ஆஃப் தி மூமெண்ட், கடைசி ராய், அதாவது 30 செகண்ட் பாடணும். அந்த 25-24வது செகண்டில் நம்ம இடித்து பிடிச்சாச்சுன்னா ஈஸியாக அவன் பிக்கப் ஆகிரும். இல்லைன்னா முட்டிட்டு கிடப்பான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெக்னிக் இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்த்து, சாத்தானானவன் நம்மை சந்தர்ப்பத்தை பார்த்து சோதிக்கிறவன். இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் மனித ரூபமாக இருந்தார். அவருக்கு சிலுவையில் இரத்தம்லாம் சிந்தினதுனால தாகமாக இருந்துச்சுது. இங்கே ஒரு உணவே எடுக்காமல் இருந்ததுனால அவருக்கு பசியாக இருந்துச்சுது. அப்போ இந்த பசியை போக்கணும்னா என்ன செய்யணும்? ஆகாரம் வேணும். அப்போ சாத்தான் வாரான். வந்து அவர் கேட்குற கேள்வியை பாருங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சாத்தான், நீ தேவனுடைய குமாரனை ஆனாள், அதான் சொல்லி சொல்லி நீ அப்படி இருந்துச்சுன்னா இதை செய்யும். அவன் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, இயேசு தேவனுடைய குமாரன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய குமாரன். பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி இருக்கிறார். ஆனால் அதிலேயே அவன் சோதிப்பதற்காக அவன் முற்படுகிறான். அவருக்கு பசியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மகிட்ட உணவு வாங்கிடுவார், கண்டிப்பாக அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிருவார் அப்படின்னு நினச்சி, இந்த கல்லுகளை கூட சாப்பிடுங்க ஐயா, எவ்வளோ பசியாக இருக்கிறீங்க, ஒரு தேவனுடைய குமாரன் இப்படியெல்லாம் பசியாக இருக்கலாமா, எப்படியெல்லாம் அந்த தூண்டுதலை பாருங்கள். இந்த உலகம் நம்மை பாவம் செய்ய தூண்டும். இப்போ நமக்கு பண தேவைகள் இருக்கலாம். இந்த பண தேவைகளுக்காக தடுமாறி கொண்டிருக்கும் பொழுதுதான் நிறைய பேர் வட்டிக்கு, அதிகமான வட்டிக்கு பணத்தை வாங்கி லோலோ என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் உண்டு. அவர் வேலை பார்த்து ஓய்வு பெறுகிற வரைக்கும் அவர் வட்டியை கொடுத்து தீர முடியல. எனக்கு இன்னொரு ஆசிரியரே தெரியும். தன்னுடைய வட்டி கடனை மாற்றுவதற்காகவே தான் விஆர்எஸ் கொடுத்தார். இந்த கடனிலிருந்து வெளியே வர்றதுக்காக குறுக்கு வழியிலே நிறைய காரியங்களை செய்கிற மக்கள் இருக்கிறார்கள். அன்றைக்கு நான் ஒரு மனிதரோடு பேசிக்கொண்டிருந்தேன். ஐயா, எங்கள் ஆலயத்துக்கு நிறைய தேவை, என்ன செய்கிறதுனே தெரியல, இவர்கிட்ட போனால் துட்டு கிடைக்கும்,
ஆனால் அவர்கிட்ட வரக்கூடிய வருமானம் துன்மார்க்கமான முறையில் தான் வருதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பசி எங்களுக்கு, வேலை நடக்கணுமே. போனோம் ஐயா, போனோம், தந்தாரு. அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடியான காலங்களிலே கர்த்தரை சார்ந்திருப்பதை நாம் குறைத்து கொண்டு ஆண்டவர் இக்கட்டான காலங்களிலும் எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை இல்லாமல், அது எந்த காசாக இருந்தாலும் பரவாயில்ல, உடனே வாங்கி நம்முடைய ஆலயத்திற்கு தேவையான காரியங்களை செய்ய நம்ம முற்பட்டு விடுகிறோம். இந்த பசி என்கிற ஒரு சூழல் வரும் பொழுது தான் நம்ம சில நிறைய நேரங்களில் தப்பு செய்ய வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டு விடுகிறது. இந்த தப்பு தான் வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாயாவை போல சீர்கிட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீங்க ஏசாட்ட கேட்டா, எனக்கு பசி, நான் பசியினால் சாவறதை விட அந்த கூளை குடிச்சிட்டு உயிரோடு இருக்கலாமே, ஆபத்துக்கு உதவாத பணம் இருந்து என்னத்துக்கு அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவன் பேசியிருப்பான். ஆனா இழந்ததோ சேஷ்டபுத்திர பாகம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் சூழ்நிலையின் அடிப்படையிலே நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். எனவேதான் இந்த நிலையிலெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றதை போல நாம் ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி ஜெயிக்கிறார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவருக்காக இழந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போறதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு நாளும் கெட்டு போறதில்லை. ஆண்டவருக்காக விட்டு வந்தவர்கள் ஒன்று நாளும் அவர்கள் மடங்கடிக்கப்பட போவதில்லை. ஒரு நாளும் அவர்கள் வெட்கமடைய போவதில்லை. ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தக்கூடியவர். இரண்டாவது சோதனையை பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சோதனை. என்ன சோதனை? வசனம் சொல்லுகிறது 6வது வசனத்தில், ஒரு பெரிய உப்பரிக்கையில் கொண்டு போய் விட்டுட்டு, அதுவும் எருசலேம் தேவாலயத்தில் இருக்கக்கூடிய உப்பரிக்கை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். இப்பவும் மறுபடியும் அதே கேள்வியை தான் சாத்தான் கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பாதங்களிலே கல்களிலே இடராதபடிக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறவர், அற்புதமாக நடத்துகிறவர். இப்போ குதிமைய அந்த வசனத்தின்படி நீர் காக்கப்படுவீரா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அந்த சவால் விட்டு நிற்கிறான். இப்போ பாக்கியா எங்கள் ஆண்டவர் தான் மெய் தேவன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம சவாலாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம சொல்லியிருந்தோம். ஆண்டவரோ நீ பரீட்சை பாராதிருப்பாயாக. நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் ஆண்டவர் இடராதபடி நம்மை காக்கிறவர். நிறைய ஆபத்துக்கள். நான் ஊழியம் தானே பண்ணுறேன், எனக்கு ஏன் விபத்து வரணும்? நான் ஊழியம் தானே பண்ணுறேன், எனக்கு ஏன் வியாதி வரணும்? நான் ஊழியம் தானே பண்ணுறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலை வரணும்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் இவர்தான், இன்னார் என்று அறிவேன். இந்த அறிவை நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொல்லாங்கன் எத்தனையோ வகை வகையான அக்னியாஸ்திரங்களை எய்தாலும் அவர் நம்மை நடத்துகிற விதங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர். இப்பொழுது நமக்கு அந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க நாடுகளிலே யுத்தங்கள் நடக்கிறது. அதனால் கத்தார், UAE போன்ற இடங்களிலெல்லாம் அமெரிக்காவினுடைய சில தளங்கள் அங்கே இருக்கிறதுனால அதை குறிவைத்து கொண்டு ஏவுகணைகளை விடுகிறார்கள். அந்த ஏவுகணைகள் கீழே வந்து இறங்குவதற்கு முன்பதாகவே அதை எதிர்த்து அடிக்கிறதுக்காக இந்த நாட்டுக்காரங்களும் இவர்களும் இஸ்ரேல் நாடும் அந்த மேலேயே அடித்து செதறி விடுகிறது. ஆன்டிவைரஸ் போல. இதே போல தான் நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் எனக்கு எதிராக எத்தனை நெருக்கடிகள், விபத்து வரலாம், நெருக்கடிகள் வரலாம். ஆனால் கைவிடாதபடி நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் எதுக்குங்கிற கேள்வி அல்ல. நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் உங்களை காத்திருக்கலாமே, நீங்கள் வணங்குகிற ஆண்டவர் உங்களை இப்படி ஒரு ஜீவன் போகாமல் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக நடத்துகிறவர். ஆண்டவர் அந்த சோதனையையும்
வேத வசனத்தின் மூலமாகவே ஜெயிக்கிறார். பொல்லாங்கனை பாருங்கள், அவனுடைய சோதனை எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையிலேயே சோதிக்கிறான். இன்னைக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலேயே நமக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்யலாம், வரலாம். வேத வசனத்தின் மூலமாகவே சோதிக்கிறவன் பிசாசா கூட இருக்கிறான். அதனால தான் ஒரு இடத்துல வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 13 15 வரைக்கும் இப்படி போட்டிருக்குது. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்ல, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். இன்னைக்கு வேஷத்தை தரித்து கொண்டு ஊழியம் செய்கிறவர்கள், சிலருடைய செய்திகளை எல்லாம் கேட்டால் வேத வசனங்களை அடுக்கி அடுக்கி பேசுவார்கள். ஆனால் தேவன் விரும்பத்தகாத செயல் நிறைய இருக்கும். தங்களுக்கென்று சில வசனங்களை மட்டும் பிடித்துக் கொள்வார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்கு சாத்தான் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டினானோ, அதே போல கள்ள ஊழியர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் என்று ஏராளமான பேர் உண்டு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தோத்து போயிடக்கூடாது. இன்னும் அதிகமாக வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம், இன்னும் அதிகமாக வேத வசனங்களை தியானிப்போம், இன்னும் அதிகமாக வேத வசனத்திலே நம்ம மூழ்கி கிடப்போம். நிற்கிறவர்களையும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இன்னைக்கு நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனும் விழாதபடிக்கு. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய அளவில் நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. சாத்தானானவன் பல்வேறு வகையான முறைகளிலே நமக்கு கண்ணிகளை விரித்து கொண்டிருக்கிறான். கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று சொல்லப்பட்டதை போல நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவையான காரியங்களை அவர் செய்கிறார். இந்த சோதனையையும் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். அவர் பாஸ். அவர் ஜெயித்ததுனால எனக்கும் அதே ஜெயம் உண்டு. அது இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு அடுத்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிரான காரியங்களாக இருந்தாலும் சரி, அவைகளை ஜெயித்த ஆண்டவர் இன்றும் ஜெயமுள்ளவராக இருக்கிறார். இன்றும் எனக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். 3வது வந்த சோதனையை பாருங்கள். உமக்கு தருவேன். இதை தருவேன் வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 8வது வசனத்தில் அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். இன்னைக்கு நிறைய பொல்லாங்கன் இப்படிதான் மக்களை எண்ணிக்கொண்டு வைத்திருக்கிறான். அவன் மட்டும் என் காலில் விழட்டும், நான் அவனுக்கு உதவி செய்யறேன். அவன் மட்டும் என் காலில் விழட்டும், என்கிட்ட வரட்டும்னா. இன்னைக்கு நிறைய இந்த சோதனை நம்ம தாண்ட வேண்டியது இருக்குது. இது நம்முடைய எதிர்காலத்தில் உள்ள காரியங்கள். இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரில் உறுதியா இருக்கிறோம், ஆனா முடிவு நிலைநிற்கணுமே. அப்போ சில நேரங்களிலே பொல்லாங்கன் நயவஞ்சகமாக உலக ஆசைகளை காட்டி, உலக சிற்றின்பங்களை காட்டி, உலக மேன்மைகளை காட்டி நம்மை அவனோடு கூட இழுப்பதற்கு அவன் முயற்சி பண்ணலாம். ஆண்டவர் விசேஷமான காரியங்களை நமக்கு தரக்கூடியவர். பொல்லாங்கனோ உலக ஆசீர்வாதங்களை நமக்கு தரக்கூடியவன். இதை வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு இப்படிப்பட்ட சாத்தானானவன் பல்வேறு வகையான ஊழியர்களின் மூலமாகவும் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் நம்ம அடையாளம் காணணும். எப்படி காணுவது? எந்த ஒரு கூட்டத்திலே நாங்கள் கூடுகிற, நாங்கள் கூட்டுகிற, நாங்கள் நடத்துகிற எங்களுடைய கூட்டத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுடைய வியாபாரம் தலைக்கும், உங்களுடைய வியாதி சுகமாகும், உங்களுடைய வருமானம் பெருகும், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிட்டும், இந்த உலக வாழ்க்கையில் எது இல்லை என்று நினைக்கிறீர்களோ அது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் உண்டு. வீடு இல்லையா, வீடு உண்டு என்று எப்படி இந்த சாத்தானானவன், பிசாசானவன், நீ என்னை பணிந்து கொண்டால் என்று அவன் சொல்வதை போல எங்கள் கூட்டத்திற்கு வந்தால் என்று எங்கெங்கெல்லாம் அறைகூவல் விடப்படுகிறதோ அவைகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும்.
அப்பாலே போ சாத்தானே என்று உதற வேண்டிய காலம் இது. ஏன்னா நாம் ஆண்டவரோடு நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்த விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறார்கள். மாவட்டத்திற்கு ஒரு ஊழியர்கள் அங்கெங்கே கூடாரத்தை போட்டுக்கொண்டு தாங்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு நேராக ஓடி வாருங்கள் என்று சொல்லி எல்லா ஊர்களிலும் அருமையான ஆலயம் இருக்கிறது. ஆலயத்திற்கு மக்கள் செல்வதில்லையே, ஆலயத்தில் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு செல்வதில்லையே. எனக்கு ஒரு அருமையான நபரை தெரியும். அவர் சொன்னார், நான் எங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கெல்லாம் நான் போகிறதில்லை, ஆனால் அந்த ஊழியக்காரர் நடத்துகிற கூட்டத்துக்கு மட்டும் ஒழுங்காக போயிடுவேன். நயவஞ்சகமாக பொல்லாங்கன் இப்பொழுது சிக்க வைத்திருக்கிறான். நீங்கள் அடிபணிந்தால், அதான் முக்கியம், அடிபணிந்தால் இவைகளை உங்களுக்கு தருவேன். நிறைய வியாபாரிகள் எனக்கு பழக்கம் உண்டு. நிறைய வியாபாரிகள் ஒரு சில ஊழியர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவங்களை விடுவிக்க முடியல. கிறிஸ்துவோடு நேரடியாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியல அவங்களால. அங்க போனாதான் இப்படியெல்லாம் தவறான காரியங்கள் நடக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே பணிந்து கொள்வேன். இதுதான் இருக்கிற இடங்களில் நீங்க முழங்கால ஊன்றுங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் எனக்கு தொடர்பு கொள்வார்கள். ஐயா, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் உடனே சொல்லிடுவேன், உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்க ஜெபமெல்லாம் நிரந்தரம் கிடையாது. டெம்பரவரி, ஒரு சேரிடன் மாத்திரையை காய்ச்சலுக்காக போடுவதை போலதான். உங்க முழங்கால்களை போட்டு இயேசுவேன்னு கூப்பிடு. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுடைய தொடர்பை விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். நீங்க நேரம் எங்ககிட்ட வாங்க, உங்க பணத்தை எங்ககிட்ட தாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பொல்லாங்கனுடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். இருக்கின்ற இடங்களிலேயே நீங்கள் முழங்கால ஊனுங்க. உங்க ஊர்ல இருக்கிற ஆலயத்திற்கு போங்க, தேவனோடு சஞ்சரிங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் நமக்கு பிரதிபலனை தரக்கூடியவர். ஆண்டவர் நமக்கு ஆச்சரியமான காரியங்களை தரக்கூடியவர். ஆண்டவரை நோக்கி நம்ம முழங்கால் போட்டாலே போதும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி எதிராய் வரக்கூடியவைகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவர் ஒருவருக்கே ஆராதனை என்றால் அவரையே நம்புகிற வாழ்க்கை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரையே ஆராதித்தார்கள். ஆராதனை என்று சொல்ல உடனே வேகமாக இசைக்கருவிகளை மீட்டு கூப்பாடு போடுகிறது ஆராதனை அல்ல. ஆண்டவரை முழுமையாக நம்பி வாழுகிற வாழ்க்கை. எவ்வளவு நிர்பந்தமான நிலை வந்தாலும் இயேசு போதும், இயேசு போதும் என்கிற ஒரு உரிமையோடு செயல்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் ஆராதனை. இன்னைக்கு ஆண்டவரிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், ஆண்டவர் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள் ஆவியானவரை இறக்கி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தினுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் பெருகிவிட்டது. எனவேதான் இப்படிப்பட்ட சோதனைகளுக்கெல்லாம் நாம் நம்மை காக்கப்பட வேண்டும் என்றால் வேத வசனத்திலே உறுதியாயிருந்து வேத வசனத்தின் மூலமாய் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சோதனைகளிலே நான் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் ஜெயம் பெற்றார். 3 வகையான நிலைகளிலே ஆண்டவரை சாத்தான் சோதித்தான். இந்த 3 நிலைகளிலும் அவர் ஜெயம் பெற்றார். வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனோடு தன்னுடைய உறவை எப்பொழுதும் வைத்துக் கொண்டார். முழு அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்திருந்தாலும் அவர் சொல்வதை இவர் செய்கிறார். அப்ப நமக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன காட்டுகிறாரோ அதையே செய்கிறவர்களாக நாம் காணப்படணும். அவரிடத்திலிருந்து ஜனங்களை நாம் நம் பக்கமாக இழுத்து விடக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் சுகம் பெற்றவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் மட்டும் சாட்சி சொல்லுங்க, வேற எங்கேயோ போய் எனக்கு கேட்ட உடனே பக்குன்னு ஆகி போச்சுது. ஆண்டவருக்கு மட்டுமே நம்ம ஆராதனை செய்யணும், ஆண்டவரை மட்டுமே நம்ம புகழணும், ஆண்டவரை மட்டுமே உயர்த்தி காட்டணும், ஆண்டவருக்கு மட்டுமே மகிமை செலுத்தணும். இந்த எண்ணங்கள் நமக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கணும். அப்படி என்றால் இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் எளிதாக ஜெயிக்க முடியும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, பல வகையான சோதனைகளிலே நீர் ஜெயம் பெற்றதை போல
அதே வகையான சோதனைகள் எங்களுக்கு வந்தாலும் நாங்களும் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தின் மூலமாகவே வரக்கூடியவன் பொல்லாங்கன், வசனத்தினாலேயே சோதிக்கிறவன் பிசாசு. எனவே நாங்கள் வசனத்தை சொல்லுகிறானே என்று சொல்லி ஏமாந்துடக்கூடாது. வேதத்தின் மகத்துவங்கள், வேதத்தின் ரகசியங்களை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டு நாங்கள் தெளிவோடு வாழத்தக்கதான கிருபை தாரும். உமக்கு மட்டுமே நாங்கள் அடிபணிந்து வாழணும், உமக்கு மட்டுமே நாங்கள் ஆராதனை செய்யணும். எந்த தனிநபரை நோக்கி நாங்கள் ஓடாதபடி உண்மையே சார்ந்து கொள்கிறவர்களாக எங்களை மாற்றும். வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உடைய மகிமையான கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.